This might take the videos posted here are for educational purpose only and if you should return to watch it and we will never take any responsibility for it. நண்பா இந்த வீடியோவில் இந்த 12 வோல்ட் சீக்கிரம் ரிலேவுக்கு 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பவர் இன்புட்டாக கொடுக்க போகிறோம். இது எப்படி ப்ராப்பராக பியூர் டிசியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறது, இதில் வந்துட்டு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், இந்த காயிலில் ஏன் நாய்ஸ் சவுண்ட் வருது, இதே போல் பலவிதமான கேள்விகளுக்கு இந்த ஒரே வீடியோவில் பதில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை பிகினர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு பல தகவலை ஒரே இடத்துல சொல்லியிருக்கிறதுனால இது வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். நாம் ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வீட்டில் இருந்தபடியே வாங்கிக்கலாம், எந்தவித கூடுதல் கட்டணமும் இல்லாமல். இந்த ஆப் நம்ம பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வோல்டேஜை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏசி பவரில் 16.66 வோல்டேஜ் காட்டுது. இது வந்துட்டு டிசியில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. இப்போ பாருங்கள் டிசியில் வைக்கிறேன், உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் காட்டாமல் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இது பியூர் டிசி இல்லைன்றதை இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இது பியூர் டிசியை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். இதை வந்துட்டு நம்ம பியூர் டிசியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த டயோடு செட்டை யூஸ் பண்ணணும். அப்படி இந்த டயோடு செட்டை யூஸ் பண்ணுற பட்சத்தில் இது வந்துட்டு பியூர் டிசியாக நமக்கு ஒர்க் ஆகும். இது வந்துட்டு எப்படி பியூர் டிசியாக ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ பார்த்துருவோம். நண்பா இந்த டயோடு பகுதியில் கவனிக்க வேண்டியது, 2 கருப்பும் ஒரு இடத்துல சேரும். இது எல்லாமே அவுட்புட்டு. இதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியதும் அவுட்புட் அப்படின்றத கவனிச்சுக்கோங்க. இதுக்கான இன்புட் வந்துட்டு எங்கன்றதை பார்த்துருவோம். அதாவது ஒரு முனை வந்துட்டு ஒரு பின்பக்கத்தை வந்து குத்துற மாதிரி இருக்கும், அதே போல் இன்னொரு முனை பார்த்திங்கன்னா இன்னொரு பின்பக்கத்தை குத்துற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு டயோடுக்கான இன்புட்டு. இப்போ இந்த இன்புட்டில் பவர் கொடுத்துட்டு அவுட்புட்டில் பியூர் டிசியே கிடைக்குதான்றதை பார்த்துருவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த டயோடுக்கான இன்புட்டை நம்ம கொடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இதுக்கான அவுட்புட்டில் பவர் எப்படி கிடைக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ டிசி மோடில் வந்துட்டு மீட்டர் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 15 வோல்ட் வந்துட்டு நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது டிசியில், பியூர் டிசி இது. நான் பாருங்கள் இதே இதில் தான் யூஸ் பண்ணேன், அப்போ டயோடு யூஸ் பண்ணல, அப்போ ஏசியாக கிடச்சிது. இப்போ டிசியில் கிடச்சிது. ஸோ இப்போ ஏசியில் கிடைக்குதா என்னன்றதை அதையும் கன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள் கிளாக் மீட்டரை நான் ஏசி மோடில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோட நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2.71 சம்திங்கில் நாய்ஸ் கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச நாய்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணக்கூடிய செட்டு தான் ஃபில்ட்ரு. இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு நீங்கள் அப்படியே கனெக்ஷன் அவுட்புட் பகுதியில் கொடுத்துடக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் சரியாக கொடுக்கலன்ற பட்சத்தில் இந்த ஃபில்ட்ரும் போயிடும், அதே நேரத்தில் உங்களோட ட்ரான்ஸ்ஃபார்மரும் போயிடும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். இதில் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்றத பார்த்துருவோம். நார்மலாக டிசி மோடில் கிளாக் மீட்டர் வச்சுக்கோங்க. இப்போ இதோட அவுட்புட் பின்னில் வந்துட்டு நீங்கள் வச்சுட்டு இப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு டிசி மோடில் எந்த ஒரு ப்ளஸ் மைனஸுமே மாற்றி காட்டாமல் இருக்கா. அதாவது இந்த இடத்துல பாருங்கள் எந்தவித ப்ளஸ் மைனஸுமே உங்களுக்கு காட்டலை, வோல்டேஜ் மட்டும்தான் காட்டுது. இப்போ இதே பின்னை நான் மாற்றி வைக்கிறேன். இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இப்போ பாருங்கள் மைனஸ் சிம்பிள் ஒன்று ஷோ ஆகுது. ஸோ அப்படின்னா நம்ம ப்ளஸ் மைனஸ் இப்போ மாற்றிருக்கோம். அப்படின்னா நம்ம வந்துட்டு ப்ளஸ் பகுதி வந்துட்டு இதுதான், மைனஸ் பகுதி இதுதான். மாற்றி வைக்கிற பட்சத்தில் மாற்றி காட்டுது. நீங்கள் கிளாக் மீட்டரில் இதை சரியாக செக் பண்ணணும் அப்படின்னா பிளாக்குக்கு பிளாக்கும் ரெட்டுக்கு ரெட்டும் நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் அந்த இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூ ஷோ ஆகும். இப்போ வந்துட்டு டயோடு செட்டில் கெப்பாசிட்டரை செட் பண்ணிடலாம். கெப்பாசிட்டரில் இப்படி ஒரு கோடு இருக்கிறது மைனஸ் பகுதி, கோடு இல்லாமல் அதுக்கு பிளைன் பகுதி பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு பாசிட்டிவ்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு நம்ம கரெக்டாக கொடுத்துருவோம். இதுக்கான சர்க்யூட் டயக்ராமை உங்களுக்கு கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிய வந்துடும். இந்த கெப்பாசிட்டர் வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்துட்டு 15 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் 15 வோல்ட்டுக்கு கூடுதலான கெப்பாசிட்டரை எது வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 1000 UFக்கு கம்மி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதிகமாக இருக்கின்ற பட்சத்தில் இதுக்கான சார்ஜிங் டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ரொம்பவும் அதிகமான வேல்யூவை சூஸ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு டிசி மோடில் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எப்படி இருக்க பவர் அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ கெப்பாசிட்டருக்கான பவர் வரும்போது பார்த்தீங்கன்னா 22 வோல்டேஜ் காட்டுது. ஏன் 22 வோல்டேஜ் காட்டுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பார்த்திங்க அப்படின்னா 25 வோல்டேஜ். நமக்கு வந்துட்டு கெப்பாசிட்டர் இது சார்ஜ் ஆகக்கூடியது அவ்வளோ வேல்யூ ஷோ ஆகும், ஆனால் அவுட்புட் வந்துட்டு நமக்கு ரிலேவுக்கு போகும்போது அவ்வளோ போகாது. இப்போ வந்துட்டு ஏசியில் வச்சு இதோட ரிப்பன் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்ட்ரோல் பண்ணிவிடுவோம். இப்போ ஏசி மோடில் வச்சு இதோட வித்தியாசம் வந்துட்டு நிறைய இருந்தது இல்லையா, இப்போ எவ்வளோ நாய்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண பிறகு இதோட நாய்ஸ் வந்துட்டு அந்த 2 பாயிண்ட் சம்திங்லேருந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிருச்சு. ரொம்பவே குறைஞ்சி 003 அப்படின்ற ரொம்பவே கம்மியான பாயிண்ட் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கெப்பாசிட்டர் இருக்குது. இதை இப்போ ரிமூவ் பண்ணோன்னா இதோட நாய்ஸ் ஓரளவு இருக்க செய்யும். சீக்கிரம் ரிலேவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பியூர் டிசியாக கொடுக்குற பட்சத்தில் தான் ரிலேவுக்கான லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், அதே நேரத்தில் நாய்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இது கனெக்ஷன் எப்படி அப்படின்றத பார்த்தாச்சு. ஒருவேளை அந்த கெப்பாசிட்டர் இல்லாமல் கொடுத்தா இந்த டயோடு இல்லாமல் கொடுத்தா ரிலே எப்படி ஒர்க் ஆகுது,
ஒருவேளை அந்த கெப்பாசிட்டரோ டையோட போயிட்டால் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இப்போ தொடர்ந்து பார்த்துருவோம். நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்த கனெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த நேரத்தில் கீர்த்தி ரிலேவுக்கு கொடுக்கும்போது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ இதோட அவுட்புட்டில் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் எப்படி மாற்றி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அதாவது இன்புட் பகுதியில் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய இன்புட்டை இங்கே கொடுக்குறோம் இல்லையா, அதில் கை வைக்கக்கூடாது. இந்த கெப்பாசிட்டர் இதை கொடுத்துருக்கக்கூடிய அவுட்புட் பகுதியில் தான் நம்ம கொடுக்கணும். இதுக்கான சர்க்யூட் டயக்ராமை நான் வந்துட்டு டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது இன்னும் நிறைய கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிகினரை பேஸ் பண்ணி உருவாக்குறதுனால ரொம்பவே டீட்டெயிலாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பலதரப்பட்ட தகவல்களும் ஒரே இடத்துல கிடைக்கும். இப்போ வந்துட்டு நான் கெப்பாசிட்டருக்கான பவரை கொடுத்து அதுக்கான அவுட்புட் இதை கொடுத்துட்டேன். இப்போ இதோட ஹோல்டிங் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஹோல்டிங் பாருங்கள், நச்சுன்னு வந்துட்டு உக்காந்துருக்கு. இப்போ பாருங்கள், நான் தூக்க நினைக்கிறேன். தூக்கினதுமே பாருங்கள், நான் கீழே விட்டு நம்பி தூக்கினதுமே ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்துட்டு இழுத்து அதோட ஹோல்டிங் வந்துடுது. ஸோ ஹோல்டிங் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இந்த ஹோல்டிங் ஆகிருக்க நேரத்தில் இதோட அவுட்புட் பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். டிசி வோல்டேஜில் வந்துட்டு 22 வோல்டேஜ் காமிச்சிச்சு. இப்போ எவ்வளோ வோல்டேஜ் அவுட்புட் ஆகுது அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ கிளாமீட்டர் ஆன் பண்ணிவிட்டு டிசி மோடில் வச்சுட்டேன். இப்போ இதோட அவுட்புட் பகுதியில் இப்போ வச்சு பார்க்குறேன் எவ்வளோ வோல்டேஜ்ன்றதை. 22 வோல்டேஜ் காட்டின இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 14.50 வோல்டேஜ் தான் காட்டுது. அதாவது நம்ம யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வந்துட்டு 15 வோல்ட்டு இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா 15 வோல்டேஜ் தான் காட்டுது. இதே இப்போ பாருங்கள், ஒரு ஒயரை ரிமூவ் பண்ணுறேன். இந்த ஒயரை ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பவர் கட் ஆகிடும். இப்போ இதுக்கான பவரை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கெப்பாசிட்டருக்கான பவர் பார்த்தீங்கன்னா 22 வோல்டேஜ் காட்டுது டிசியில். இது வந்துட்டு கெப்பாசிட்டருக்கான வோல்டேஜ் வந்துட்டு ஸ்டோர் ஆகிறதுனால அப்படி காட்டுது. அது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த கெப்பாசிட்டர் மற்றும் டயோடு செட்டை யூஸ் பண்ணும்போது நம்ம கனெக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ ஒவ்வொரு வேலையை நம்ம ஒரு பொருளை குறைச்சி பார்ப்போம், எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனைகள் வந்துட்டு வரும்போது எந்த மாதிரி நாய்ஸ் வருது அப்படின்றத ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துருவோம். நண்பா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டயோடு செட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என் கையில் இருக்கக்கூடியது கெப்பாசிட்டர் மட்டும்தான். இப்போ இந்த கெப்பாசிட்டரை டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சீக்கிரம் ரிலேவுக்கு கனெக்ஷனில் கொடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். இது நான் வந்துட்டு உங்களுக்கு சாம்பிளுக்கு செஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறதுனால நான் கனெக்ஷன் எதுவுமே ப்ராப்பராக பண்ணாமல் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிட்ருக்கேன். இப்போ இதை நான் வந்துட்டு கெப்பாசிட்டருக்கான கனெக்ஷன் ஒயரை கொடுத்துருக்கேன். இதில் டயோடு செட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு இது நமக்கு பியூர் டிசியாக கன்வெர்ட் ஆகிருக்காது. இதில் வந்துட்டு ஏசியோட பவர் வந்துட்டு மிக்ஸ் ஆகிட்டுருக்கு. பியூர் டிசியாக கன்வெர்ட் ஆகிருந்தால் இந்த ஹோல்டிங் பாயிண்ட்டு கீழே போயிருக்கும். இப்போ வந்துட்டு ஹோல்டிங் பாயிண்ட் போகலை, ஒரு நாய்ஸும் கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஏன்னா கெப்பாசிட்டர் போட்டதுனால நாய்ஸ் மட்டும் கண்ட்ரோல் ஆகிருக்கு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு டயோடு செட்டு போயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்டிங் பாயிண்ட்டு கீழே போய்ட்டு கான்டாக்ட் ஆகாது. ஆனால் நாய்ஸ் மட்டும் வராமல் இருக்கும். நாய்ஸ் வரலன்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லாமே படிப்படியாக செக் பண்ணும்போது எதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணியாச்சு. வெறும் டயோடு செட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ கனெக்ஷனை கொடுக்கணும் பாருங்கள். ஹோல்டிங் பாயிண்டில் கொடுத்தீங்கன்னா ஹோல்டிங் எல்லாம் பக்காவாகும். ஆனால் இப்போ எந்த வித நாய்ஸுமே இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரு சில டைமிங்கில் உங்களுக்கு நாய்ஸ் வர செய்யும். ஸோ அதுக்காக தான் கான்ஸ்டண்ட்டான அவுட்புட் பவரை கொடுக்கறதுக்காக வேண்டி பியூர் டிசியாக சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு டயோடு செட்டை மட்டும் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு டயோடு செட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரிலே வந்துட்டு கீழே ஹோல்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட் பவரில் பியூர் டிசியாக வருதா என்னன்றதை செக் பண்ணிவிடுவோம். இப்போ பார்க்கும்போது நான் டிசி மோடு ஆனில் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கான அவுட்புட் பவரில் வச்சு பார்க்குறேன் எவ்வளோ அவுட்புட் ஆகுது என்னன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பவர் பார்த்தீங்கன்னா 11.52 வோல்டேஜ் தான் அவுட்புட்டாக கிடைக்குது. இங்கே இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் 1 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர். ஆனால் கிடைக்கக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது, 11.53 தான் ஆகுது. இதே நம்ம வந்துட்டு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜை கொடுக்கணும், கான்ஸ்டண்ட்டான இதுக்கு பவரை கொடுக்கணுன்ற பட்சத்தில் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் அவுட்புட்டாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வேளை இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கிற பட்சத்தில் வோல்டேஜ் வந்துட்டு அப்போதைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து டிரான்ஸ்ஃபார்மர் உதாரணத்துக்கு 230 வோல்டேஜ் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு இது வந்துட்டு 15 வோல்ட் 1 ஆம்பியர் வரும். அதாவது இப்போ வோல்டேஜ் வந்துட்டு லோவாக இருக்கின்ற நேரத்தில் இதுக்கு இன்புட் வோல்டேஜாக பார்த்தீங்கன்னா 170 வரும். அந்த நேரத்தில் இதோட அவுட்புட் பவரை பார்க்கும்போது உங்களுக்கு 15 வோல்டேஜ் வரக்கூடிய இடத்துல 8 வோல்டேஜ் 7 வோல்டேஜ்னு வரும். அப்போ இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டான வோல்டேஜ் பவர் அது கொடுத்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் 15 வோல்ட் அப்படின்றதுனால அதை விட கூடுதலான சைஸ்க்கு நான் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம். பார்த்திங்க அப்படின்னா 25 வோல்ட் கெப்பாசிட்டர் 1000 UF பவரில் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டயோடு பார்த்தீங்கன்னா IN4007 யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டயோடை பொறுத்து கரண்ட் ரேட்டிங் அதோட ஆம்ஸ் ரேட்டிங் எல்லாமே மாறும். நான் வந்துட்டு IN4007 யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே இந்த சர்க்யூட்டுக்கு போதுமானது.
அதே போல் நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா 25 வோல்ட்டில் 1000 UF யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சர்க்யூட்டுக்கு இந்த கெப்பாசிட்டரே போதுமானது. நம்ம சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஃப்யூச்சரில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இல்லை மோட்டார் ரீவைண்டிங் ஆகட்டும், பேனல் போர்டு ஸ்டார்ட் ஆகட்டும், இதை பற்றின அனைத்து விதமான தகவலுமே ரொம்பவே தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நம்ம மொழியிலேயே. ஸோ அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்ற பட்சத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.